என்ன ஃப்ரீயா விட்டா தான் நான் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா, அப்படி நடக்கவே போறதில்ல. ஏன்னா யாருமே உங்கள புடிச்சுட்டு இல்ல. நீங்க தான் எல்லாத்தையும் புடிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா சொல்றது என்ன? என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. ஆஃபீஸ்க்கு போறவங்க, தொழில் பண்றவங்க, இவங்க எல்லாரும் வெறும் பணத்துக்காக மட்டுமேலாம் வேலை செய்யல. சில பேர் பணத்துக்காக, சில பேரு அவங்களோட திறமைய வெளிய காட்டுவதற்காக, சில பேரு அந்த வேலை செய்ற கம்பெனி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய கம்பெனியாவே இருக்கு அவங்க வாழ்க்கையில. அங்க வேலை செய்ற எம்ப்ளாயீஸ் தான் அவங்களோட சொந்தங்களாவே இருக்காங்க. என்ன பண்ணணும்னே தெரியாது இந்த வேலைய விட்டுட்டு அவங்க வாழ்க்கையில. வாழ்க்கை போர் அடிக்குது. இன்னும் சில பேர் தொழில் நடத்துறதுக்கே பிற மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு குடுக்கணுன்றதுக்காக. இது மாரி நெறைய பேர் பணம் மட்டுமே நோக்கம் இல்லாம நெறைய வேலை செய்றாங்க. அது மாரி உங்க வேலைய ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் ஆக்கிடுங்க. ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் ஆக்கிடுங்க. செய்யும் தொழிலே தெய்வம். தனியா போய் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ண தேவையில்ல. நீங்க செய்யற வேலைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் ஆக்கிடுங்க. இப்ப நீங்க இருக்கிற இடம் தான் உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் காட் ரியலைசேஷன். இரும்பு ராட உற்பத்தி பண்ணணும்னா, அயர்ன் ஓர ஸ்மெல் பண்ணி அதுல இருக்க இம்ப்யூரிட்டீஸ வெளிய எடுத்து இரும்ப அடிச்சு நிமுத்தணும். இதுதான் அதோட ப்ராசஸ். மருந்து சாப்பிடுறதுக்கு பயந்தீங்கன்னா, நோய் எப்படி குணமாகும்? அதனால நீங்க இருக்கிற இடம் சாபம் கிடையாது, வரம்.